ட்ரெயினில் சைட் லோயர் பர்த்தில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சைட் லோயர் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து விண்டோ இருக்கும். நைட்டு 10 மணிக்கு மேலே நம்ம வந்து உட்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்ட் சைட் லோயர் பர்த் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சைட் லோயர் பர்த்ஸ் எல்லாமே ஆர்ஏசி பேசஞ்சர்ஸ்க்கு அலாட் பண்ணிடுவாங்க. அதை மீறியும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா, இந்த மாதிரி ரேண்டமாக அங்கிள்ஸ் இல்லை ஆன்டிஸ் வந்து, தம்பி என்னால் வந்து ஏற முடியாது, அதனால் வந்து சீட் மாறிக்கப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சீட் மாற சொன்னால் பரவாயில்ல, நம்ம அதுக்காக வந்து கோச்சே மாறியிருக்கோம். நம்ம காலேஜ் படிக்கிறப்ப மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணியிருந்தோம். அப்போ ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு மட்டும் வேற ஒரு கோச்சில் சீட் அலாட் பண்ணிட்டாங்க போல். அவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணார் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து சீட் மாறிக்கிட்டேன். இது அப்போ மட்டும் இல்லை, நிறைய தடவை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. நமக்கும் இந்த சைட் லோயர் பர்த்துக்கும் வந்து செட்டே ஆகாது போல். எனக்குமே இந்த சைட் லோயர் பர்த் வந்து பர்சனலாக வந்து பிடிக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைட் லோயர் பர்த்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிடிக்கும்னு நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி யாராவது வந்து சீட் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.